வாங்கன்னு சொன்னா இவனோட ஆர்வத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. மேடம் ஒரு நிமிஷம். என்ன? இந்த பையனை நான் எங்கேயோ பாத்திருக்கேன். டைம் வந்து நீங்களே வாட்ச் கட்டலையா? பெரிய கண்டுபிடிப்பு. அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா போலாம். சரி சரி தம்பி, உனக்கு என்ன வேணும்? அதுவா, நீங்க ஒரு மாடலா நடிக்கணும் மேடம். எனது மாடலாவா? ஆமா, உனக்கு என்ன வந்தது? உங்க அம்மா கிட்ட யாரும் இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்டுட கூடாதே. மேடம் உங்களால நடிக்க முடியுமா? என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மார்க்கெட்ல சேல் வேற போட்டுருக்காங்கம்மா. ஷின்சான் உன்கிட்ட அவர் இதெல்லாம் கேட்டாரா? சரி பரவாயில்ல விடுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா, அதனாலதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு வந்தேன். என்ன அழகா இருக்கேனா? பரவாயில்ல விடுங்க. ஒரு நிமிஷம். என் வேலையெல்லாம் நான் நாளைக்கு பாத்துக்கிறேன். அப்படியா? நான் மாடல் ஆனா பிரபலம் ஆயிடுவல்ல. பேசாம இந்த வேலையை நானே பண்றேம்மா. இதோ இந்த இடம் தாங்க. உங்க டாகி ரொம்ப கியூட்டா இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட வந்து நான் கேட்டேன். அப்படின்னா ஷீரோக்கு நீங்க ரொம்ப நல்லா ட்ரிம் பண்ணி விடுவீங்க தானே? பாவம், எங்க அம்மா நம்பி ஏமாந்துட்டாங்க போல இருக்கு. இதுக்கு பேசாம மார்க்கெட்டுக்கு போய் சேல்ல போட்ட பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கலாம். தேவையில்லாம இங்க வந்து நேரத்தை தான் வீணாக்கிட்டு இருக்காங்க. ஷின்சான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? தேவையில்லாம என்னோட கோவத்தை அதிகப்படுத்தாத. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். என்னோட ஜானி இன்னைக்கு பார்க்க என்ன மாதிரியே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்குல்ல? என்னோட மரியா கூட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, டாகிஸ் அழகுபடுத்துறதுல அவங்க கிட்ட நிறைய வித்தை இருக்கு. ஆமாமா, எனக்கு அவங்களோட டெக்னிக் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால நம்பவே முடியல. மேடம் இது உங்க டர்ன், உள்ள வரீங்களா? சரி. இவங்க தான் இந்த பெட் சலூனோட ஓனர், இனுகாரி கிர்கோ மேடம். இனுகார் என்னை கூப்பிடுங்க. இத நீங்க அழகாக்கிடுவீங்கல்ல? முதல்ல உங்க டாகி இந்த ஸ்டாண்ட்ல படுக்க வைங்க. சரி. டாகியை விட்டு தள்ளுங்க. முதல்ல இந்த ஷின்சானை வந்து அழகுபடுத்துங்க. உன்னை இங்க அழகுபடுத்த மாட்டாங்க. மன்னிச்சிடுங்க. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஷீரோ பதட்டப்படாத, இவங்க உன்னை அழகா மாத்திடுவாங்க. புதிய ஹேர்ஸ்டைல் கிடைக்க போகுதுன்னு நினைச்சு ஷீரோ ரொம்ப சந்தோஷப்படுது போல இருக்கு. ஆர்வத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்து ஷீரோ. போத நிறுத்துங்க. போனஸான நீங்க இங்க இருக்கிறதுனால தான் அது இப்படி பண்ணுது. நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நாங்க பாத்துக்கிறோம். வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிருங்க, உங்க வேலை முடிஞ்சது. இது பாக்க எப்படி இருக்கு? தலைய பஞ்சு முட்டாய்க்குள்ள சொருகி வச்ச மாதிரியே இருக்கு. இது பாக்குறதுக்கு இப்ப ஒரு ஷீப் மாதிரியே இருக்கு. எனக்கு பிடிக்கல. நான் என்னோட வேலையை இன்னும் சரியா முடிக்கல. ஏன் இப்படி சொல்றீங்க? இது பாக்க அழகா தானே இருக்கு. எங்களோட மேடம் நேஷனல் ட்ரிமிங் காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்க. அதுல ஜெயிக்கணும்னா அதுக்கு நிறைய அனுபவம் இருக்கணும். C1 சாம்பியன். ஒரு வழியா என்னுடைய கனவு இப்ப நனவாயிடுச்சு. நான் அந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு இது பத்தாது. இன்னும் என் திறமைய வளர்த்துக்கணும். என்ன சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்க முடியாது. சரி விடுங்க. எதுக்காக நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இவங்களும் என்ன மாதிரியே இருக்காங்கம்மா. ஏதோ குறையுது. இது கிட்ட ஏதோ ஒண்ணு குறையுது. இன்னும் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு எனக்கு தோணுது. பேசாம இதை அனுப்பி விட்டுருங்களேன். ஆமா, பேசாம இதை இப்படியே அனுப்பி விட்டுடலாம். ஆனா அந்த போட்டியில நான் ஜெயிக்கணும்னா என்னோட திறமைய முழுசா வெளியே கொண்டு வரணும். அவங்க தன்னுடைய வாழ்க்கையை இதுக்காகவே அர்ப்பணிச்சிருக்காங்க. 38 வயசாகியும் இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. அப்படியா? தம்பி நீ ஒண்ணு கவலைப்படாத. உன்னோட டாகிய நான் இன்னும் அழகாக்கி காட்டுவேன். எனக்கு என்னமோ சந்தேகம் தான். உங்களால எப்படி? வாய மூடு. இவன் சொல்றதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க மேடம். T1ல ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கையே இல்ல. அதுல ஜெயிச்சாதான் இந்த கடையை தொடர்ந்து நடத்த முடியும். நான் இதுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். மேடம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கலாம். என்ன கொஞ்ச நேரமாவது யோசிக்க விடு. நான் சொன்னாதான் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். அது வந்து நான் என்ன சொன்னாலும் இவங்க கண்டிப்பா கேட்க மாட்டாங்கப்பா. கொஞ்சம் வாய மூடுறியா? இதே மாதிரி போயிட்டு இருந்தா நான் என்னோட வேலையில ஜெயிக்க மாட்டேன் போல இருக்கு. ஷின்சான், நீ என்ன பண்ற? வா இன்னைக்கு நீ நானும் மோதி பாத்துறலாம். ஆக்ஷன் பீம். என்ன அடிச்சிட்டியா? ஆக்ஷன் ஆக்ஷன் இவங்க என்ன பண்றாங்க? ஷின்சான், ஷீரோ, நீங்க 2 பேரும் கொஞ்சம் நிறுத்த போறீங்களா இல்லையா? கொஞ்சம் சொல்றதை கேளுங்க, நிறுத்துங்க. ஷீரோ கூட அவன் எவ்வளவு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கான். நான் சொல்றதை கேப்பீங்களா மாட்டீங்களா? போதும், நிறுத்துங்க. இவன் மூலமா எனக்கு என்ன புரியணுமோ அது எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த பையன் மாதிரியே நானும் இனிமே டாகிஸ் கூட பேச ஆரம்பிக்க போறேன். அதுதான் சரியா இருக்கும்.
கிகோரி மேடம் எங்க போனாங்கம்மா? அவங்களோட பேரு கிரிக்கோ. அவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு தானே நம்மள இங்க வர சொன்னாங்க. பொறுமையாரு. என்ன மன்னிச்சிருக்க சார். கிரிக்கோ இனிக்காம இன்னும் இந்த போட்டிக்கு வரவே இல்ல. அவங்க உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இப்ப என்ன பண்றது? இவ்வளவு நேரம் ஆகியும் அவங்க வரலன்னா அவங்கள வெளியேற்ற வேண்டியதுதான். சரி, உங்க எல்லாரையும் காக்க வச்சதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. இப்போ T1 கிராண்ட் பிரீ காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். என்ட்ரி நம்பர் 1 கிரிக்கோ இனிக்காம இன்னும் இந்த போட்டிக்கு வரவே இல்லை. அதனால அவங்க இந்த போட்டியை விட்டு இருங்க, நான் வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்படியா ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்க மேடம். ஒரு வழியா இதுல கலந்துக்கிறதுக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி சரி, இப்ப நம்ம போட்டி ஆரம்பிக்கலாம். ஓ, எல்லாரும் அவங்கள பாருங்க. அவங்க காஸ்டியூம் போட்டுக்கிறாங்க, அதுவும் ஒரு டாகி காஸ்டியூம். வாவ், நீயும் நானும் ஒண்ணு, நீயும் நானும் ஒண்ணு. டாகிஸ்லாம் மனிதர்கள் விளையாடுற பொம்மை கிடையாது. மனிதர்கள் டாகிக்காக தங்களை அர்ப்பணிக்காத வரைக்கும் அவங்களால உண்மையான ட்ரிம்மரா ஆகவே முடியாது. அதுங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும்னா நாமளும் அதுங்கள மாதிரியே மாறணும். நாம அதுங்க கூட ஒன்னா சேர்ந்து வாழணும். அதுங்க என்னென்ன யோசிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுங்களோட நாம முழுசா ஒன்றி போகணும். இந்த உண்மையை நான் சமீபத்துலதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, என்னால இதை நம்பவே முடியல. அவங்க அந்த டாகிக்கு ட்ரிம் பண்றது மட்டும் இல்ல, அது கூட ஒரு அன்பான உறவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த டாகி கூட அவங்க ஒன்றி போயிட்டாங்க. டாகிஸ பொறுத்த வரைக்கும் அதுங்களை அழகுபடுத்தினா மட்டும் பத்தாது, அதுங்களோட உணர்ச்சிகளை நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தை இப்ப அவங்க ரொம்ப சரியா பண்ணிருக்காங்க. வாவ், அவங்க அசத்திட்டாங்க. ரொம்ப நன்றி. உங்களோட உற்சாகத்தினாலதான் இந்த இனுக்கோ வாழ்க்கையில ஒரு படி முன்னேறி இருக்கா. உங்களோட உதவியாலதான் இவங்க T1 போட்டியில ஜெயிச்சாங்க. அதோட இழந்த நம்பிக்கையையும் அடைஞ்சாங்க. இவங்களோட கடை இப்ப இங்க ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. கிரிக்கோ மேடம் இப்ப தனி ஆள் கிடையாதே. மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, டாகிஸ்க்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு. ஹீரோ என்ன சொல்லுதுன்னா, எல்லா லேடி டாகிஸும் இதோட ஹேர் ஸ்டைல பார்த்து அப்படியே மயங்கி போயிடணுமா? அப்படியா? உன் டாகி உன்ன மாதிரியே இருக்கு ஷின்சான்.